என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறதை பார்க்கிறோம். என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். எல்லாரும் நம்மளை நேசிக்கிற ஜனங்கள் யாராவது உங்களை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்களா? அப்படி யாரும் இந்த உலகத்தில் கிடையாது. யாரையும் அதிகமாக யாராலையும் நேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை தவிர, நம் தெய்வத்தை தவிர இந்த உலகத்தில் யாராலையும் அதிகமாய் சிநேகிக்க முடியாது. நாமளும் சிநேகிக்கிறோம். பதிலாக அவர்கள் நம்மளை சிநேகிக்கிறதில்லை, என்னை விரோதிக்கிறார்கள். ஆனால் நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும், எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும், என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை விரோதித்தாலும் தாவீதுக்காரன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த வேளையில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் தந்தது உண்மைதான். ஆண்டவர் நம்மளை பலத்த ஜாதியாய் கொண்டு வருவது உண்மைதான். ஒரு பெரிய சபையை கட்டி எழுப்ப ஆண்டவர் உதவி செய்வதும் உண்மைதான். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அநேக ஜெபத்துக்கு விரோதமாய் பிசாசானவன் போராடலாம். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். என்னை விரோதிக்கிறாங்க, ஆனால் நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். ஜெபம் தேவ பக்தியில் இருந்து உங்களை விலக்கிவிட முடியாது. உங்களை தேவ பக்தியில் ஆழமாய் வைக்கிற ஒரு செயல். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கும். ஜெபம் ஜெபிக்கிறவர்களாக மாற்றும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட சொல்லுகிற காரியம், ஜெபம் உங்களை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும். இந்த ஜெபம் தான் உங்களை இன்னும் அதிகமாய் தேவ பக்தியிலே அது விளக்காதபடி பாதுகாக்கும். இத்தனை சூழ்நிலையிலும் தாவீதினால் ஜெபத்தில் நிலை நிற்க முடிகிறது. அவனால் ஜெபத்தை யாராலையும் அவனிடத்தில் தடுக்க முடியவில்லை. எவ்வளவு சூழ்நிலை வந்தது, விரோதிக்கிறார்கள், ஆனால் ஜெபத்திலே அவன் நிலைத்திருக்கிறான். நாமளும் ஜெபத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த ஜெபத்தை தடுக்க முடியவில்லை. ஆனால் நமக்கு கொஞ்சம் சோதனையோ கொஞ்சம் தேவையோ வரும்போது நம் ஜெபத்தை தவற விடுகிறவர்களாய் நாம் இருப்போம். தேவையை சந்தித்த பொழுதும் உடனே ஆண்டவர் சொல்லுவார், என்னிடத்துல போய் ஜெபம் பண்ணு. அதான் அவங்க தான் பணம் கொடுத்துட்டாங்களே, அதான் இவங்க தான் என் தேவையை சந்திச்சுட்டாங்களே, நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? அடுத்த காரியத்துக்காக போகலாம். இல்லை, ஆண்டவர் சொல்லுவார், உடனே ஜெபத்தை போடு. தேவை வருவதற்கு முன்பாக ஜெபிக்கிறது வேற. இந்த தேவை எனக்கு வேணும் ஆண்டவரேன். ஆனால் தேவை வந்த பொழுதும் ஆண்டவர் சொல்லுவார், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் ஜெபத்தில் நிலைத்திருப்பீர்கள் என்றால் ஜெபத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது. அந்த ஜெபம்தான் உங்களை ஜெபிக்கிற மனுஷனாய், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உள்ள மனுஷனாய் மாற்ற முடியும். ஜெபத்திற்கு இன்னும் தாவீது தன்னை ஒப்பு கொடுக்கிறான். எவ்வளோ பேர் விரோதிக்கிறார்கள், எவ்வளோ பேர் என்னை தடுக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் அந்த ப்ரேயர் லைஃப்குள்ளே அவனை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அநேக சூழ்நிலையிலே என்னையும் கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். எவ்வளோக்கு எவ்வளோ என்னை விரோதிக்கிறார்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் ஜெபத்தில் ஆண்டவர் ஒரு கிருபை. அது ஆண்டவர் இப்படி விரோதிக்கும் பொழுதுலாம் ஒரு ஸ்பார்க் வரும். அது எங்கேருந்து வரும் தெரியும். அப்போ தான் ஜெபம் இன்னும் அதிகமாகும். இப்படி ஜெபத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபிக்கிற மனுஷன்தான் ஜெபத்தை நாடுவான். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், ஜெபத்தை நாடுகிறவர்களாக இருக்கணும். ஆராதனைக்கு இன்னைக்கு பஞ்சமில்லை. யூடியூப் வலைத்தளங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா எவ்வளோ பாடல்கள். நேற்று ஒரு 2 பாட்டு ரிலீஸு கேட்டுட்டு தான் இருந்தேன், புது பாட்டு. பாடல்களுக்கு பஞ்சமில்லை, பிரசங்கங்களுக்கு பஞ்சமில்லை. ஆனால் ஜெபத்தை என்ன செய்ய முடியாது, ஆன்லைனில் போட முடியாது. அவங்க ஜெபத்தை ரொம்ப இதுவாக ஆன்லைனில் லீட் பண்ணி கொண்டு போக முடியாது. ஆனால் பிரசங்கத்தை போடுவார்கள், கட் பண்ணி போடலாம். ஜெபத்தை அப்படி செய்ய முடியாது. அதனால தான் ஜெபத்துக்கு ஆண்டவர் ஒரு முக்கியத்துவம் தருகிறார். இந்த ஒரு வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஒரு ஸ்பிரிட், ஜெபிக்கிற ஒரு ஆவி, ஜெபிக்கிற ஒரு கிருபையை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் சொல்ல முடியும், ஆண்டவர் அநேக காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய முடியும். இந்த சபையை தந்திருக்கிறார், அந்த ஊழியக்காரனாகி என்னை தந்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுவேன், என்றைக்கு ஆண்டவர் என்னை ரட்சித்தாரோ, என்றைக்கு மெய்ப்பன் என்ற ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தினாரோ, அப்பொழுதே நான் இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன். இந்த ஜெபம் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. இந்த ஜெபம் தான் இன்றைக்கு நின்று உங்களுக்கு முன்பாக நான் பேசுவதற்கு கிருபை தருகிறது. இந்த ஜெபிக்கிற மனுஷன் எப்பொழுதும் ஜெபத்தை நாடுவான். அதனால தான் தாவீது
எத்தனை பேர் என்னை விரோதித்தாலும், எத்தனை பேர் என்னை கைவிட்டாலும், எவ்வளோ பேர் எனக்கு பின்னாடி பேசினாலும் நான் அதை கண்டு கலங்க போகிறதில்லை. நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நீங்களும் அதான். எனக்கு லாஸ் இருக்கலாம், உங்களுக்கு பிஸ்னஸில் லாஸ் இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கைவிடப்படுகிற, விரோதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். ஆமென். இதை கண்டு நம்ம பின் வாங்கிடக்கூடாது. ஒரு நாள் ஒரு இடத்திற்கு நான் என் மனைவியை சென்றிருந்தோம். நாங்கள் ஒரு பாஸ்டர், ஆனால் அந்த இடத்துல ஊழியக்காரர்களாக எங்களை மதிக்கவில்லை. எங்கள் தோற்றமா இல்லை எங்களை பற்றி தெரியாத எந்த நிலைமை என்பது எங்களுக்கு தெரியலை. உடனே நாங்கள் கஷ்டப்பட்டோமா, மனசு உடைஞ்சு போனோமா. அதிகாலையில் மறுபடியும் எங்களுடைய அடுத்த நாள் ரொட்டீன் ஜெபத்தை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். நம்மளை விரோதிக்கிறவர்கள் இருப்பார்கள், நம்மளை மதிக்காதவர்கள் இருப்பார்கள். அதற்காக எல்லாம் ஜெபத்தை முடிக்கிற மனுஷர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நாம் இன்னும் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். வேலை ஸ்தலத்தில் எத்தனை பேர் எதிர்த்தாலும் இன்னும் ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். எத்தனை தடைகள் வந்தாலும் இன்னும் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். கடந்த நாட்களிலே நான் சொன்னேன், இந்த வேலை முடிந்த பிறகு பணத்தை ஆண்டவர் ஜெபத்தின் மூலியமாக சந்தித்தார். உடனே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அப்பாடான் விட்டனா இல்லை, அடுத்த ஜெபம் ஆண்டவர் கடந்து போக வைப்பார். இந்த ஜெப ஆவி உங்களுக்குள்ளே இருக்கணும். சபையாராய் கூடி ஜெபிக்கிறார்கள். பேதுருவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க சிறைச்சாலையில். சபையார் கூட்டம் கூடி பேசவில்லை, சபையார் கூட்டம் கூடி வக்கீலை பார்க்கவில்லை, சபையார் அரசாங்கத்தை நாடவில்லை, சபையார் முதலாவது கூடி ஜெபித்தார்கள். இதை தான் நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். அநேக காரியம் இந்த சபைக்கு சட்டபூர்வமாக தேவைப்படுகிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாமளோ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த சபையோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். நீங்களோ சபையாய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் ஊக்கத்தோடு பேதுருவுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். பேதுரு வந்து விட்டான், கதவை தட்டுகிறான். அவர்களுக்கே ஒரு ஆச்சரியம். இதே காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஊக்கத்தோடு ஆண்டவரிடத்துல ஜெபித்தீர்கள் என்றால், அது பண தேவையாக இருக்கலாம், ஏதோ ஒரு தேவையில்லை, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் வந்து சேர்ந்துடும். அது சேர வேண்டிய இடத்துக்கு பேதுரு வந்தது போல உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வர வேண்டிய பணமோ உங்களுடைய காரியமோ அது சந்திக்கப்பட்டு விடும். ஆமென், அல்லேலூயா. நான் அப்படி தான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். காசு வந்தது கூட எனக்கு தெரில, மெசேஜ் வந்ததும் தெரில. ஆனால் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வந்து சேர வேண்டியது வரும். ஆமென். நாம் தேடி ஓட வேண்டியதில்லை. நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், நம் சபையோ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறது. அந்த கடைசி நாட்களிலே நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். இன்னைக்கு சிலர் தவறான ஜெபங்களை செய்கிறது பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜெபம் அல்ல. ஆண்டவரே நான் உபவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் கொடுக்கிறேன், அப்படி தானே ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் அதை தான் ஓமையாய் சொல்லுகிறார். ஆண்டவரே நான் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு, நான் இவ்வளோ கோயிலுக்காக இவ்வளோ கட்டி எழுப்பியிருக்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு இவ்வளோ சோதனை, அப்படி கேட்குற ஜெபம் அல்ல. ஆண்டவரே நான் என்ன உமக்காக கொடுத்தாலும் நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பேன். எனக்கு எவ்வளோ லாஸ் ஆனாலும் நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பேன். இன்றைக்கி எத்தனை பிஸ்னஸ் மேன் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மினிஸ்ட்ரி, சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு காரணம் அவர்களுடைய அதிகாலை ஜெபம் என்று தெரிகிறதா உங்களுக்கு? ஆமென். கர்த்தர் அதை காட்டுகிறார். கடந்த நாட்களிலே நான் அதை கண்டுகொண்டேன். ஆமென். அநேகருடைய ரகசியம் அந்த ஜெபத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். நாமளும் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்போம். நம்மளை விரோதிக்கிறவர்கள் இருப்பார்கள், நம்மளை எதிர்க்கிறவர்கள் இருப்பார்கள், நம்மளை பின்னாடி பேசுகிறவர்கள் அதிகமாக இருப்பார்கள். கடந்த நேரத்தில் ஆண்டவரே அனுமதிப்பார். கொடுத்து கொடுத்து நம்ம மேலே ஜெபத்தை ஆண்டவர் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆனாலும் கலங்காதபடி நானும் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு தேவை வேண்டும் தான், எனக்கு எல்லாமே வேணும் தான், ஆனால் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வல்லமை உடையவராக இருப்பார். இந்த ஜெபத்தினுடைய காரியங்கள், ஜெபிக்கிறவர்களாய் உங்களை மாற்றுவதற்கான காரியத்தை பார்ப்போம். நெகேமியா 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், இதை எடுத்தவர்கள் வாசிப்பார். நெகேமியா 2:4 வாசித்தீர்கள் என்றால், நெகேமியாவின் ஜெபத்தை குறித்து பார்ப்போம். ஒரு ஜெபிக்கிற ஜெபம் அவனுடைய வாழ்க்கையில் எப்படி ஜெபிக்கிறவனாய் அவனை மாற்றினது. நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், ஆண்டவர் உங்களை ப்ரேயர் மேனா, ஒரு ப்ரேயர் உமனா உங்களை ஆண்டவர் எழுப்ப போதுமானவராக இருப்பார். ஆமென். நெகேமியா 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, ராஜா கேட்கிறார், நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். பதில் சொல்ல முடியும். ஆனாலும் நெகேமியா என்ன செய்கிறார்? ப்ரேயர். ஜெபம் பண்ணி நான் பதில் சொல்லுகிறேன், ஜெபம் பண்ணி நான் சொல்லுகிறேன். நான் ஒரு இடத்துல உதவி போதகராக இருக்கும் பொழுது பாஸ்டர் அம்மா என்னிடத்துல கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணை நான் பார்த்துருக்குறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே பல்லு ஈன்னு காட்டிட்டு
அந்த பொண்ணு ஃபோட்டோவை காட்டுங்க, நான் பார்த்துட்டு ஓகே சொல்கிறேன்னு சொன்னேன். நான் சொன்னேன், எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, நான் ஜெபம் பண்ண போகிறேன். நான் ஜெபித்துட்டு வந்து நான் அதுக்கு பதில் சொல்லுகிறேன். ஜெபம் ஜெபிக்கிற மனுஷனாய் மாற்றும். ஜெபம் ஜெப வாசனையை தேடும். ஜெபம் ஜெபிக்கிறதுக்கு இடத்தை தேடும். ஜெபம் ஜெபிக்கிறதுக்கு நாட்களை தேடும். இன்றைக்கும் அங்கே இருக்கிறது எடுத்து பார்த்தீங்கன்னா நாட்கள் அதிகமாக குறித்து வச்சுருக்கிறது ப்ரேயருக்கு தான். உடனே நான் பாஸ்டர் மட்டும் சொன்னேன், எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். கர்த்தர் எனக்கு ஒரு அடையாளத்தை தந்தார். வந்து உடனே சொன்னேன். இதில் இந்த 2 நாள் பாஸ்டர் அம்மா வந்து என்கிட்ட கேட்பாங்க, தம்பி ஆண்டவர் ஏதோ சொன்னாரா, ஓகேவா? அவங்க வீட்டில் கேட்குறாங்க, சொல்லவா? ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தருவார். நெகேமியாவை பார்த்து ராஜா கேட்கிறார், நீ கேட்ட காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் நெகேமியா சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, அவர் ஜெபம் பண்ணி பதில்களை சொல்லுகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணி தான் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும். ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது ஜெபத்தோடு ஆரம்பியுங்கள். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அதில் இருக்கிற நுணுக்கங்களை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். ஞானத்தில் குறைவு இருந்தால் அந்த வேலையில் ஜெபத்தோடு ஆரம்பியுங்கள். சில வேலையில் பதில் சொல்வதற்கு ஞானம் இல்லாத பொழுதும் நான் அந்த ஒரு 5 நிமிஷம் எங்கேயாவது ஜெபம் கிடைக்கிற டைம் இருந்தால் ஓடி போய் ஒளிஞ்சு, ஏன்னா அடுத்து பதில் சொல்லணுமேனு அதற்கு ஒரு ஜெபத்திற்கு இடத்தை தேடுவேன். நீங்கள் ஜெபித்து பதில் சொல்லுகிறவராக இருங்கள். ஜெபம் ஜெபிக்கிற மனுஷனாய் மாற்றும். கடைசி நாட்களிலே நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுவது ரொம்ப 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 எளியது. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே ஒரு ஜெப ஆவி இந்த சபைக்குள்ளே இருக்க வேண்டும். ஒரு ஜெப ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும், குடும்பத்துக்குள்ளே இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் அசாத்தியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போதுமானவராக இருப்பார். இந்த ஜெபத்தை நெகேமியா செய்ததனால் 9வது வசனம், அதே 4வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு வந்து வாசிப்போம். ஜெபம் எப்படி ஜெபிக்கிறவனாய் மாற்றினது என்பதை பாருங்கள். நெகேமியா, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். அந்த வசனத்தை வசம் நான் ஜெபம் பண்ணி, இது வரைக்கும் அவர் மட்டும்தான் ஜெபம் பண்ணார். இப்போ நான் ஒரு 2 அதிகாரம் தள்ளி வந்து பாருங்க, நாங்கள் ஜெபம் பண்ணி, அது வாசிப்போம். அப்பொழுது ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. பார்த்தீங்களா, ஜெபம் ஜெபிக்கிற மனுஷர்களாய் மாற்றிவிட்டது. பார்த்தீங்களா, ஒரு ப்ரேயர் உங்கள் லைஃப் உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பீர்களாக இருப்பீர்கள் என்றால், ஜெபம் உங்களை ஜெபிக்கிற மனுஷர்களாய் மாற்றிவிடும். இப்போது நான் ஜெபித்தது போய் நாங்கள் எல்லாம் ஜெபித்தோம். ஒரு காலத்தில் என்ன ஊழியன்னு தெரியாது, கர்த்தர் என்னத்தை ரசித்தாருன்னு தெரியாது, பாட்டும் தெரியாது, இது தலையும் புரியாது வாழும் புரியாமல் பைபிள் காலேஜுக்குள்ளே போனேன். யார் வரவங்க எல்லாம் தேறினவராக வந்தாங்க, ஒன்றுமே தெரியாமல் போனேன். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பிரசங்கம் பண்ண கூட தெரியாது. 2வது பக்கம் 3வது பக்கம் போய் 3வது பக்கம் 4வது பக்கம் போய் பேப்பரெல்லாம் மாறி எதையோ பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, நீ என்ன ஊழியத்தை பண்ண போகிற வெளியே போயின்னு. ஆனால் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது இன்றைக்கு என்னோடு கூட ஜெபிப்பதற்கு ஆண்டவர் உங்களை தந்திருக்கிறார். ஜெபம் ஜெபிக்கிற மனுஷர்களை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் சபைக்காக மாத்திரமில்லை, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காகவே அதிகமாய் ஜெபியுங்கள். அந்த ஜெபத்தில் அநேக ரகசியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். தானியேல் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்ப்போம். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் ஜெபிக்கிறார். எப்படி அவருடைய ஜெபம் வாசிப்போம். தானியேல் என்றால் அந்த அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்டதை தானியேல் அறிந்திருந்தார். என்னவென்றால், இங்கே ஜெபம் பண்ணக்கூடாது, வேறு தேவரை வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கத்தினால முத்திரை போடப்பட்டது. இது அறிந்து விட்டார். அறிந்திருந்தும் ஜெபம் விடாது. நீங்கள் எத்தனை சூழ்நிலையில் நீங்கள் ஜெப வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் எந்த நெருக்கம் வந்தாலும் ஜெபத்தை விட மாட்டீர்கள். எந்த இக்கட்டு வந்தாலும் ஜெபத்தை விட மாட்டீர்கள்.
இது அவருடைய நாலேஜுக்குள்ளே போயிருச்சு. இந்த ஜெபிக்கிற மனுஷனுடைய நாலேஜுக்கு எட்டிருச்சு. அரசாங்கம் கையெழுத்து போட்டாங்க, இனிமேல் யாரும் இதை வணங்கக்கூடாது. ஆனாலும் அவர் வழக்கத்தின்படியே அவர் ஜெபிக்க போனார். எத்தனை சூழ்நிலை வரட்டும், நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். சில வேலையில் போய் இபி ஆஃபீஸில் நின்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். நின்றாலும் பரவாயில்ல, நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன் ஆண்டவரே என்னை வெயிலில் நிற்க வைக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு அது தர மாட்டேறீங்களா கேட்குறதுக்கு கிடையாது. அரசாங்கத்தினுடைய தேவைகளுக்காக நாம் நிற்க வேண்டும் என்றால் நின்று தான் ஆக வேண்டும். நம்மளால் என்ன தான் பண்ண முடியும்? ஜெபந்தான் பண்ண முடியும். சமீபத்தில் என்ன தான் செய்கிறது? நம்ம யாரை தான் பிடிக்கிறது? ஒன்றும் நடக்காது. எங்கள் பாஸ்டர் சொன்ன, யாரை பிடிச்சாலும் ஒன்றும் நடக்காது. கர்த்தர் கொடுத்தா தான் நமக்கு, கர்த்தர் இறங்கினாதான் நம்மளால் ஜெபந்தான் பண்ண முடியும். அதுக்காக ஆண்டவர் ஏன் அது கையெழுத்து போட்டார்? தானியேல் இடத்துல நம்மளை வச்சு பாருங்கள். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நான் ஒரு விசுவாசியாக இருந்திருந்தேன்னா நான் சொல்லியிருப்பேன், என்ன ஆண்டவரே, தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம், இதை 26ஆம் தேதி எல்லாரும் கூடி ஜெபிக்க போகிறோம், நீர் என்னென்னா ஜெபிக்கவே கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிசாசுன்னு இருப்போம். கர்த்தரே என்ன சொல்லியிருப்போம்? இந்த திட்டத்தை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். ஆண்டவரே நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இது ஏதோ பிசாசு கொண்டு வந்த திட்டம், அவன் கையெழுத்து போட்டவன் அவன் கையை உடைக்கணும், கையெழுத்து போட்டவன் ஆட்சியிலே இருக்கக்கூடாது. நம்ம அப்படி தானே ஜெபிப்போம், இதான் ஜெபம் பண்ணுவோம். உண்மை தான், நான் பார்க்குறேன். அவன் ஆட்சியிலே வரக்கூடாது, அடுத்த வருஷம் ஆட்சியை மாற்றுங்க, கலைச்சிடணும், உடைச்சிடணும், இது பண்ணிடணும், மாற்றிடணும், அந்த கலர் கொடி வரக்கூடாது, இந்த 3 எழுத்து வரக்கூடாது. இப்படி தான் ஜெபம் பண்ணுறோம். இப்படி தான் பார்க்குறேன் நானும். கையெழுத்து போடப்பட்டாலும் நான் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். தடைகள் இருக்க தான் செய்யும், ஆனாலும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். 11வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை ஜனங்கள் பார்க்கிறார்கள். நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் என்பதை ஜனங்கள் பார்க்க வேண்டும். அசுத்தமானவர்கள் என்று உங்களை பார்க்கக்கூடாது, நம்மளை பார்க்கக்கூடாது. பொறாமை உள்ளவர்கள் என்று சொல்லி நம்மளை பார்க்கக்கூடாது. தானியேல் ஜெபிக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். நாம் ஜெபிக்கிறதை ஜனங்கள் பார்ப்பார்கள், பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஜெபிக்கிறவர்கள் இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்கும். சில வேளையில் ஜெபிக்கிறவர்களை ஈஸியாக அடையாளம் கண்டு கொண்டுருவேன் நான். ஆமென். அந்த ஜெப வாஞ்சையும் ஜெப மேன்மையும் நம்மளிடத்துல இருக்கும்போது நம்மளை பார்ப்பார்கள். 77 பேர் நாங்கள் படிக்கும்போது பைபிள் காலேஜில் 77, அதுவே குறைஞ்சி கடைசியாக 70 ஆச்சு. 7 பேர் போயிட்டான், பரிபூர்ணமாக 7 பேர் எங்கேயோ போயிட்டான். இப்போ இந்த 70 பேர் கூட நான் 3 வருஷம் படிக்கணும். இந்த 70 பேர் கூட படித்தேன். ஒருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஆனால் நாம் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். நான் ஜெபிக்கும்போது கதவை தட்டிட்டு போவான், கிண்டல் பண்ணுவான், என்னென்னமோ சொல்லுவான், பரிசுத்தவான்வான். இவன் என்னமோ இயேசுக்கு சீசர் மாதிரி பண்ணுறான், போன உடனே ஏதோ பெரிய சபையை கெட்டி எழுப்புற மாதிரிலாம் ஜெபம் பண்ணுறான்வான், ரொம்ப மிஞ்சின பரிசுத்தவான்வான், என்னென்னமோ பண்ணுவான். நாம் ஜெபிக்கிறதை பார்ப்பார்கள். ஆனால் 3 வருஷமும் நான் போராடல. நான் வந்த பாதை அந்த மாதிரி. அவ்வளோ பெரிய பாவத்தில் விளிம்பில் இருந்த ஆண்டவர் என்னை ரட்சித்து கொண்டு வந்த என் தேவன். அவருக்காக என் ஜீவனை கொடுக்க நான் தயாராக இருந்த பொழுது அதிக ஜெபம் பண்ணேன். ஆனால் எல்லாரும் என்னை கிண்டல் தான் பண்ணாங்க. நாம் ஜெபிக்கிறதை கண்டார்கள். ஜெபித்தனால தான் இன்றைக்கி அந்த பேட்சில் முதல் சபையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சொந்த இடத்த தந்திருக்கிறார் ஸ்தாபனத்தில். கூப்பிட்டு கேட்குறாங்க, யார் சொந்த இடம்? ஓரமாக நிற்கிறேன், பார்க்குறாங்க. ஜெபித்தனால தான் உங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். சீக்கிரமாக ஆத்துமாக்களை கூடி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த வருஷத்தில் மனைவி அப்படி தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தேன், ஒட்டு கேட்டேன், இந்த வருஷத்தில் இந்த ஆராதனையே நிரம்பிடணுமா, அடுத்த ஆராதனையே நிரம்பிடணுமா, 7 மணி ஆராதனை இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கணும்னு நான் கேட்பேன். சில வேளையில் என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது தாக்குறாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அதை கண்டார்கள், அதை பார்ப்பார்கள், நம்மளை பார்ப்பாங்க. அந்த ஜெப ஸ்பிரிட்டை உங்களுக்குள்ளே பார்ப்பாங்க. இந்த சபைக்காக உங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்லித்தரோம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுவுங்கள். அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிப்பார். ஜெபிக்கிற மனுஷராய் நம் சபையை ஆண்டவர் மாற்றுவர், வல்லமை உடையவராக இருப்பார். ஆமென், அல்லேலூயா. எலியா நம்மளைப் போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தான்.
ஆனாலும் ஜெபம் பண்ணான். அவனுக்கு ஃபெயிலியர் இருந்தது, அவனுக்கு லாஸ் இருந்தது, அவனுக்கு இழப்பு இருந்தது, எல்லாமே எலியாவினுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனாலும் அவன் ஜெபம் பண்ணான். நம்மள இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இயேசு கிறிஸ்துவே வேணாம், ஒரு பெரிய எனக்கு மட்டும் அழைப்பும் அபிஷேகமும் நீங்கள், நான் தான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு அழைப்பும் அபிஷேகமும் நீங்கள் தரலைன்னா ஊழியத்துக்கு எப்போவோ ஒரு கும்பிட போட்டுட்டு நான் பழையபடி வண்டி ஓட்டவே நான் போயிடுவேன்னு சொல்லுவேன். ஆனால் அழைப்பும் அபிஷேகமும் அது மாறாததுனால அது ஆண்டவர் அப்படியே எனக்கு கொண்டு வந்து நடத்துகிறார். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. எலியாவின் ஜெபத்தை குறித்து பார்ப்போம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 41வது வசனம். பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஒரு ராஜாவை பார்த்து ஒரு ஜெபிக்கிற மனுஷன், ஒரு ஜெபிக்கிற ஆள் சொல்லுகிற காரியம், நீர் போய் போஜனம் பண்ணும், நீங்கள் போய் சாப்பிடுங்க, நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் சாப்பிடுங்க. பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கப்படுகிறது. நல்லா கவனித்து பாருங்க, மழைன்னு வரல, அவர் இன்னும் ஜெபிக்க இப்போ தான் போகிறார். ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே என்ன நடக்க போகுது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுகிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிற ஆண்டவர். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே அவர் விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீர் போய் போஜனம் பண்ணும், பெருமழையின் சத்தம் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். அந்த இடத்துல இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் மழை வரல, ஆனால் ஜெபமும் இன்னும் பண்ண போல. ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் என்ன தேவையோடு வருகிறீர்கள் என்பதை. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருங்கள். ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், ஆச்சரியமாக இருக்கு, பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது. அவர் காதுக்கு மட்டும்தான் அது கேட்டிருக்கிறது. ஏனால் அவர் ஒரு ஜெபிக்கிறவர், ஜெபம் பண்ணுகிறவர்களாய் மாற்றுகிறதுனால் கர்த்தர் அநேக காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எதிர்காலத்து குறித்து ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதே எலியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்டது என்று. அதனால தான் அவரால் தைரியமாய் ஜெபிக்க முடிந்தது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். இதை ஆண்டவர் எனக்கு செய்வார், செய்து கொடுப்பார் என்கிற விசுவாசம். நீங்கள் ஜெபிக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கணும். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று. அப்படி நீங்கள் விசுவாசத்தோடு, ஒரு தைரியத்தோடு, ஒரு ஊக்கத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது போல வரும் காரியத்துக்கை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய் ஆண்டவர் இருப்பார். உங்கள் வாழ்க்கையை குறித்து வெளிப்படுத்துகிறவராய் இருப்பார். நீங்கள் சோர்ந்து போகாதபடி ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். பின்பு சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து, ஆமென். இதுதான் பிரேயர். இது ஒரு சி டைப் பிரேயர்னுவாங்க. அவர் யோகா பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறார். எப்படி பண்ணியிருக்கிறார் பாருங்க. சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. இந்த ஜெப வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். ஆமென். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு ஜெபம். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்று வசனம் சொல்லியிருக்கிறது. உங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவர் காரியத்தை செய்கிறவராக இருப்பார். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பார். இந்த ஊழியம் எப்படி வரப்போகிறது என்பதை அறிந்திருக்கிறதுனால் தைரியமாக இந்த ஊழியத்தை நின்று செய்ய ஆண்டவர் கிருபை தருகிறார். ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தருகிறார். அதற்கு அடுத்த வசனத்தை வாசித்தால் ஊழியக்காரனை நோக்கி சொல்லுகிறார், நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றார். ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஒன்றும் நடக்காது. உடனே நடந்திருக்கா? சில காரியங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஒன்றும் நடக்காது. ஆனாலும் ஊழியக்காரனை போய் பார்க்க சொல்லுகிறான், நீ போய் பார், ஒன்றும் இல்லை. நீ போய் ஆஃபீஸில் ஆள் இருக்காங்களா பாரு, போய் பார்க்குறேன். நான் பார்க்கும்போதெல்லாம் ஆள் இருக்க மாட்டாங்க, டேபிள் காலியாக தான் இருக்குது. இபி ஆஃபீஸ்க்குள்ளே எப்போ வராங்க எப்போ போகிறாங்கன்னு தெரியல. நீ போய் பார், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாத நிலை. ஆனால் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். நம்மளால் ஜெபம் மாத்திரம்தான் பண்ண முடியும்.
ஆண்டவர் கிரியை செய்ய வல்லமை உடையவராக இருப்பார். இன்றைக்கி இபி ஆஃபீஸ் வெளியே நிற்கிறோம், நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் வெளியே நிற்போம், இன்னும் வளர வளர போலீஸ் ஸ்டேஷன் வெளியே நிற்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவார். எல்லாத்திற்கும் ஒரு தயார் நிலை இருக்கிறேன். ஏனென்றால் பெருமலையின் பெரும் ஊழியத்தின் இரைச்சல் சத்தம் எனக்கும் கேட்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஊழியத்தினுடைய நிலைமையை நான் அறிந்திருக்கிறேன். அதனால் கர்த்தர் என்னை பழக்க வைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்களும் இதிலே ஜெபிக்கிறவர்களாக இருங்கள். கர்த்தர் நம்மளையும் ஆண்டவர் இந்த சபையில் வைத்து மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்ய வல்லமை உடைய ஆண்டவராக இருப்பார். ஆமென். அவன் போய் பார்க்கிறான், மழையும் இல்லை, வெறிச்சோடி இருக்கிறது. ஆமென். ஒன்றும் இல்லாத நிலைமை. ஆனாலும் அவர் ஜெபத்தை விடவில்லை. ஆனாலும் நம்ம ஜெபிக்கணும், அதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதான் ஒன்றும் நடக்கலை, அப்புறம் எதுக்கு வீணாக ஜெபம் பண்ணிட்டு. நம்மளாக இருந்தால் நினச்சி பாருங்கள், இப்படி தானே பண்ணியிருப்போம். ஒன்றும் நடக்காததுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு, எதாவது நடந்தால் ஜெபம் பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். நடக்காததுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும்? ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் உங்களை மாற்றும் என்றால் நீங்கள் ஜெபித்து கொண்டு தான் இருப்பீர்கள். ஆமென். இரைச்சல் சத்தம் கேட்கப்பட்டது. 7 தரம் இல்லை, 70 தரம் நீ போய் பார்த்தாலும் அந்த மேகம் வரதான் செய்யும். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 7ஆம் தரம் சமுத்திரத்திலிருந்து ஒரு சிறிய மேகம் எழும்புகிறதை பார்க்கிறான். சின்ன மேகம். நல்லா கவனித்து பாருங்க. பெரிய பிரேயர் பண்றார். 6 தடவை ஊழியக்காரன் போய் பார்த்து பார்த்து வருகிறான், ஒன்றுமே இல்லை. ஆனால் ஜபத்தினுடைய வல்லமையை பாருங்க, ஜபத்தினுடைய கிரியையை பாருங்க. 7வது தரம் பார்க்கும் பொழுது சின்ன மேகம். நல்ல கவனமாக அந்த வசனத்தை பாருங்க. சின்ன மேகம், ஒரு சிறிய மேகம். ஆண்டவர் உங்களை ஒரு சின்ன இடத்துல வைத்திருக்கலாம். ஆண்டவருக்கு நீங்கள் சின்ன ஜபத்தை செய்து நீங்கள் மறந்து போகலாம். சில வேளையில் ஜெபித்துட்டு நம்ம மறந்து போயிடுவோம். ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டார். அந்த வார்த்தையை கூட ஆண்டவர் மென்ஷன் பண்ணி வைத்திருப்பார். ஒரு சின்ன எழுத்தை கூட விட மாட்டார். ஆண்டவர் அதை கனப்படுத்த வல்லமை உடையவராக இருப்பார். அதனால் உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் பிள்ளைகளுக்கும் ஜபத்தை சொல்லித்தாங்க. அந்த வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அதை நம்ம மறந்துடுவோம். என்ன சொன்னால் நமக்கே தெரியாது. ஆனால் ஆண்டவர் மறக்காதவர். அது என்னைக்காக இருந்தாலும் ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென். அந்த சிறிய மேகம் எழும்புகிறதை அவன் பார்க்கிறான். ஒரு சின்ன சபை, ஒரு சின்ன இடம், ஒரு சின்ன ஆசீர்வாதம் எழும்புகிறதை கர்த்தர் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறார். இந்த இடம் எழும்புகிறதை ஆண்டவர் காட்டி கொண்டிருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன் போய் ஆகாப்பை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு சொல் என்றான். அடுத்த வசனம். அதற்குள்ளாக வானம் நல்லா கவனிச்சு பாருங்க. சிறு மேகம் முன்னாடி வசனத்தில். ஆனால் பிரேயர்னுடைய வல்லமை ஒரு சின்னதை ஆண்டவர் பெருசாய் மாற்ற முடியும். ஆமென். சின்ன மேகம், மழை எப்படி போட்டிருக்கு வசனம்? பெருமழை. எப்படி சின்ன மேகம் பெரிய மழையை தர முடியும்? அந்த ஜெபம் கிரியை செய்யும். ஆமென். சின்ன மேகம்தான், நீங்கள் பண்ணுற சின்ன ஜெபம்தான், ஆனால் பெரிய காரியத்தை கொண்டு வரும் என்பதை நீங்கள் இப்பொழுதே அதை மறந்து விடாதீங்க. தைரியமாய் ஜெபிக்கலாம் ஆண்டவரிடத்தில். ஆமென். இதை தான் சத்தியத்தை காட்டுகிறார் ஆண்டவர். சிறிய மேகம் எழும்புகிறதை பார்க்க முடிகிறது, ஆனால் ஆசீர்வாதம் பெரிய மலை. சின்னவன் 1000-உம் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் சொல்லுகிறார். சிறிய மேகம், சின்ன பிரேயர், ஒரு சின்ன ஜபத்தை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன ஜபத்தை பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்காக ஒரு சின்ன ஜபத்தை பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஒரு சின்ன ஜபத்தை பண்ணுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதில் தங்கி இருக்கிறதை உங்களாலே பார்க்க முடியும். ஒரு சின்ன ஜபம் இந்த சபைக்காக பண்ணுங்க. ஒரு சின்ன ஜபம் உங்களுக்காக பண்ணுங்க. வெளியே போகும்போது பண்ணுங்க. ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் பெருமழையாய் உங்க வாழ்க்கையில வரும் என்பதை மறந்து விடாதீங்க. மணிக்கணக்காய் ஜெபிக்க சொல்லவில்லை, மணிக்கணக்காய்
ஜெபிக்க முடியாது. ஆமென். அது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டால் தான் ஜெபிக்க முடியும். ஆவியானவர் கிரியை செய்தால் தான் ஜெபிக்க முடியும். அப்படி ஜெபிக்க சொல்லலை. ஒரு சின்ன மேகத்தை பார்க்கணும், ஒரு சின்ன காரியத்தை பார்க்கணும். சின்ன ஜெபம் பெரிய மலையை கொண்டு வரும் என்கிறதை உங்க வாழ்க்கையில நீங்கள் மறந்து விடாதபடி இருக்க ஆண்டவர் உதவி செய்கிறவராய் இருப்பார். இயேசுவினுடைய வாழ்க்கையில பார்க்க முடிந்தது. அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக போய் ஜெபம் பண்ணுகிறார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு ஜெபம் ஜெபிக்கிறவர்களா எப்படி மாற்றி இருக்கு பாருங்க. இயேசு இந்த பூமிக்கு வரும்போது 100% மனுஷர் மரிக்க போறார். ஆனா முன்னாடி பிரேயர் பண்ணிட்டு போறாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சாகிற மனுஷன் ஜெபம் பண்ணிக்கிட்டு சாகிறதை பார்க்க முடிகிறது. உங்களுக்காக மரிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தன்னை தாழ்த்தி ஜெபத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகுதான் அவர் மரிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, என் பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடும். ஜெபத்தில் தெரியப்படுத்துகிற காரியம். நீங்கள் ஆண்டவருக்கு உங்க விருப்பத்தை தெரியப்படுத்தலாம், ஆண்டவருக்கு உன்னுடைய ஆசைகளை தெரியப்படுத்தலாம். கர்த்தர் அப்படியெல்லாம் கோச்சிக்கல மாட்டார். ஆமென். சிலர் சொல்லி கொடுக்கிற ஜெபத்தை பார்த்துருக்கிறோம். அப்படிலாம் ஜெபம் பண்ணாத. ஆண்டவர் எல்லாவற்றையும் கேட்கிற ஆண்டவர். இயேசு கிறிஸ்து சித்தத்தை செய்வதற்கு வந்தார். ஆனாலும் அவருடைய ஜெபம் எப்படி ஆனது? ஆண்டவரே, என் பாத்திரம் என்னை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்க கூடும். தன்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்துகிறார். எனக்கு இதில் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நான் பலியாவதற்கு எனக்கு பயமாக இருக்குது, என் பாத்திரத்தை நீக்க கூடுமானால் நீங்க கூடும். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தலாம். ஆகிலும் அவருடைய சித்தத்தில் அது நடக்கும். ஆனாலும் உங்களுடைய காரியத்தை ஆண்டவரிடத்துல தைரியமாய் தெரியப்படுத்தலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். இதை சொன்னால் ஆண்டவர் கிட்ட பரிசுத்தமுள்ள ஆண்டவர்கிட்ட இப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ண முடியாது, அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் எதை கேட்டாலும் ஆண்டவர் கேட்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். செவி கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். செவியை அடைத்து திரும்பி போகிறவர் அல்ல. ஆமென். அவர் நமக்கு செவி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதோட பிரேயரை விடலை, மறுபடியும் வரார். 2ஆம் தரமும் அவர் அப்படியே ஜெபம் பண்ணுறார். அவருக்கு நல்லா தெரியும் எவ்வளோ ஜெபம்னாலும் நம்மளுக்கு ஆண்டவர் பிதாவானவர் நமக்கு செஞ்சது தான் நடக்க போகிறது. பிரேயரை விடலை, அந்த ஜெபத்தை விடலை அவர். ஆமென். எவ்வளோ பெரிய போராட்டம். 3ஆவது வரை பார்க்குறாரு. தூங்கிட்டாங்க சீசர்கள். ஆமென். 1 மணி நேரம் விழிச்சிருக்கக்கூடாது. அவர் பயத்தில் போராடி ஜெபித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். 3ஆம் தரமும் அப்படியே ஜெபம் பண்ணார். அகெயின் அண்ட் அகெயின் ப்ரேயர். உங்கள் லைஃப்பில், உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் ஜெபித்துக்கிட்டே இருக்கணும். காரியம் நடந்தாலும் நடக்கலைனாலும் நடக்க போகிறதா இருந்தாலும் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பத்துக்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த இடத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். பார்ப்பதற்கு இது ஒரு சிறிய கூடாரமாய் இருக்கலாம், ஆனால் ஒரு பெரிய வெள்ளத்தை, ஒரு பெரிய மலையை கொண்டு வருகிற ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஆண்டவருடைய கரம் இந்த இடத்துல இருக்கிறது. இந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். இந்த பலிபீடத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இது எதற்காக என்றால் ஆடம்பரமாய் இருப்பதற்காக அல்ல, ஒரு மனுஷனை உயர்த்தி காட்டுவதற்காக அல்ல. இந்த பலிபீடம் கொடுக்கப்படுவதற்கென்று கர்த்தர் ஒரு நாட்களை வைத்தார். 3 வருஷங்கள் பலிபீடம் இல்லாமல் கீழே நின்றுதான் பிரசங்கித்திருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் அதிலே எங்களை பழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு சரியான ஊழியக்காரனுக்கு ஏற்ற வேளையிலே கர்த்தர் கொடுக்க வல்லமை உடையவர். இந்த பலிபீடத்தை ஏன் ஆண்டவர் தந்திருக்கிறார்? இதிலே நம்மளை அர்ப்பணிப்பதற்காக தானே தவிர என்னை உயர்த்தி காட்டுவதற்காகவோ அல்ல, ஊழியர்கள் மேன்மையானவர்களோ என்பதற்காக அல்ல. இந்த பலிபீடம் அதற்காக தான் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஜெபத்தோடு நீங்கள் இங்க வந்து ஜெபியுங்கள். ஜெபிக்கிற மனுஷனாய் உங்களை மாற்றும். இங்கே உங்களை தாழ்த்தி ஜெபித்துக் கொண்டிருங்கள். மாற்றம் வரவில்லை என்றால் என் தேவனை காட்டிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை. ஒரு மாற்றமும் உங்களுக்கு வராமல் இருக்காது. கர்த்தர் வாழ்வின் மாற்றம் என்று சொல்லி இந்த சபையை தந்திருக்கிறார் என்றால் மாற்றத்துக்கு நேராக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நடத்த வல்லமை உடைய ஆண்டவர் இங்கே இருக்கிறார். ஆமென். இந்த வேளையில் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளிலே 28வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்க வேண்டாம், ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் ஜனங்கள் மேலே கைகளை வைத்து ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. பவுல் கை
கைகளை வைத்தவுடன் குணமாக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. கடைசியாய் சொல்லுகிறேன், நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தினால் உங்களுடைய கரம் மற்றவங்க மேல வைக்கும் போது அவர்கள் குணமாக்கப்படுவார்கள். உங்க பிள்ளைகள் மேல உங்க கரத்தை வச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த கரத்தில் அப்படிப்பட்ட வல்லமையை ஆண்டவர் தந்திருக்கிறார். இது ஊழியக்காரனுடைய கரத்திலிருந்து வருகிறதல்ல, ஜெபிக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய கையிலிருந்து அந்த வல்லமை புறப்படும். உங்க பிள்ளைகள் தலை மேல கையை வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க மனைவி மேல கையை வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க படுக்கை மேல கையை வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். நீங்க உடுத்துற உடைகள் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இந்த கையில் அப்படிப்பட்ட ஜெப அபிஷேகத்தை தந்திருக்கிறார். நீங்க எந்த ஊழியக்காரை தேடி போவதற்காக அல்ல, ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்க ஜெபம் ஜெபிக்கிற மனுஷராய் மாற்றின பிறகு நீங்கள் இந்த பிள்ளைகள் மேல கரத்தை வைத்து ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பவுலுடைய கையில எல்லார் மேலே கையை வச்சு ஜெபம் பண்றார். எல்லாம் குணமாக்கப்படுகிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்பாக அந்த பிள்ளை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஒரு இடத்திற்கு போகிறதுக்கு முன்பாக வண்டி மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆமென். கர்த்தர் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கிறவராக இருப்பார். கரத்தில் அது ஒரு ரகசியம் இருக்கிறது. ஜெபத்தினுடைய கரமாய் உங்கள் கரம் இருக்க வேண்டும். கரைப்படாத கரமாய் உங்கள் கரம் இருக்க வேண்டும். இந்த வேளையில் எலியாவின் ஜெபத்தை போல, நெகேமியாவின் ஜெபத்தை போல, தானியேலின் ஜெபத்தை போல நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் காரியத்தை ஆண்டவர் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரிடத்தில், ஆண்டவரை இன்றைக்கு இந்த கூடாரத்துக்குள் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், இப்பொழுதே என்னை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஜெபத்துக்குள்ள உங்க லைஃபை கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க எதை குறித்தும் பயப்பட வேணாம். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். விறகுக்கு எங்க கட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார். எங்க பலிபீடம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆமென். அவர் பார்த்து கொள்வார் என்று சொன்னாலும் ஈசாக்குக்கு ஒரு ஞானம் இருக்கும் அல்லவா? ஆமென். அவனுக்கு ஒரு தெளிவு இருக்கணும் அல்லவா? அவனும் அதை ஏற்றுக்கொண்டான். ஏனால் சந்ததியே ஜெபிக்கிற சந்ததி. ஆமென். சந்ததியே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற சந்ததி. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சின்னவன் 1000 பலத்த ஜாதி, அது 2வது. ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். நான் உங்களுக்கு தைரியமாய் சொல்லுவேன், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கிறது எல்லாமே எனக்கு இலவசமாய் வந்தது தான். நான் போடுற சட்டையில் இருந்து, போடுற பேண்ட்டை இருந்து காசு கொடுத்து நான் வாங்கினது கிடையாது. ஆனால் என் தேவையை ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆமென். உண்மையை சொல்லுகிறேன், ஜெபத்தினுடைய காரியத்தினால் என்னுடைய இன்னர் கூட வாங்கணும்னு சொல்லி காசு வச்சது கிடையாது நான். ஆனால் ஆண்டவர் அதையும் பார்த்து தேவையை சந்தித்திருக்கிறார். ஆமென். அப்போ பார்த்துக்கோங்க, இவ்வளோ தூரம் நான் நடத்திருக்கிறதற்கு வருகிற ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டாம். ஆமென். இந்த சபையினுடைய ஊழியக்காரராய் நீங்கள் என்னையே பாருங்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தர் இதுவரை எங்களை ஜெபத்தில் தான் 100% நடத்தியிருக்கிறார். இதுவரை ஒரு கடனும் எங்களுக்கு கிடையாது. நான் யாருக்காவது இங்கே ₹1 கொடுக்கணுமா, ஏதாவது காசு கொடுக்கணுமா? கிடையாது. வெளியில் யாருக்காவது கிடக்கணுமா? கிடையாது. ஏனால் சில வேளையில் இஎம்ஐலையாவது கொடுத்து வாங்க முடியும் அப்படின்ற நிலைமை இருக்கும். என்னால் இப்போவும் இஎம்ஐயில் வாங்க முடியும். சமீபத்தில் கூட எனக்கு கூட படித்த ஒரு பைபிள் காலேஜ் படித்த ஒருவங்க இப்போ சிங்கப்பூரில் பாஸ்டராக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், நல்ல கேமராவுக்கு அவர் சொன்னார், இஎம்ஐயில் வேணால் போட்டு தர, நான் வேணால் வாங்கி தரேன், இஎம்ஐயில் போட்டுக்கோங்க. கர்த்தர் கேமராவே தரலனாலும் பரவாயில்ல, நான் வீடியோவில் வெளிப்படலைனாலும் பரவாயில்ல, கடன். ஏனென்றால் இந்த கை தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த கை, இந்த இடம் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் கிரியை செய்ய போதுமானவர். ஆமென். அதனால தான் நான் தைரியமாக மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக உங்களை மாற்றிவிடும் ஆண்டவர். உங்களை ஜெபிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து விட்டீங்கன்னா, ஜெபத்துக்குள்ளே வந்து விட்டீங்கன்னா, நீங்கள் அதை ருசி பார்த்துட்டிங்கன்னா ஜெபத்தை நீங்கள் விட மாட்டீர்கள். ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஜெபிக்க ஆண்டவர் அநேக காரியத்தை செய்யும்போது உங்கள் எண்ணங்கள் எல்லாம் தேடும். நீங்களே வெளியே போனால் என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு இடத்துக்கு வெளியே போகிறீங்க, இந்த இடம் நல்லா இருக்குது, ஆனால் ஏன் இருதயம் என்ன சொல்ல, இங்கே ஒரு மூலையில் உட்காந்து ஜெபம் பண்ணலாமா, இங்கே போனால் ஜெபிக்கலாமா, அப்படி தான் ஏன் இருதயம் பார்க்கும். நீங்கள் ஜெபிக்க ஜெப வாசனை உங்களோடு கூட வந்து அது இடைபடுகிறதா இருக்கும். அதனால் இந்த ஜெபத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, இந்த நாட்களில் ஜெபத்தினுடைய வாசனையை குறித்து சொல்லிக்கொண்டு இருக்குது. ஜெபம் ஒரு சின்ன ஜெபமாக இருந்தால் பெரும் மலையை கொண்டு வரும் என்பதை பார்க்கிறோம். இப்பொழுதே ஆண்டவருடைய கரம் எங்கள்
எங்கள் மேலே அமரட்ட ஆண்டவரே. நல்ல ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெப